அனைவருக்கும் நமஸ்காரம். யாவருக்கும் உரைப்போம் பதிவில் நாம ஒவ்வொரு ஜோதிர்லிங்க ஸ்தல பெருமையெல்லாம் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு எந்த ஊர்ல இருக்க சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் வீற்றிருக்கக்கூடிய கிருஷ்ணேஸ்வரர். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, குஷ்மேஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் இந்த சிவபெருமானுக்கு கிருஷ்ணேஸ்வரர்னு பேர் வந்தது? இதுக்கான கதைய புராணம் என்ன சொல்றது அப்படின்றத விரிவா பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்மளால ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்துக்கும் உடனே போயிட்டு வர முடியாது. ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த ஜோதிர்லிங்க பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் அந்த மகிமையை தெரிஞ்சுட்டு சுவாமியோடைய நாமத்தை சொல்வதால நமக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும். சோ நாம இருந்த இடத்துல இருந்தே ஒவ்வொரு ஸ்தலத்தின் மகிமையெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். வாங்க இப்போ இந்த கிருஷ்ணேஸ்வரர் கோவிலின் விரிவான கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கிருஷ்ணேஸ்வரர் கோவிலுக்கு இந்த கோவில்ல உள்ள நீர்ல நீராடி இந்த கிருஷ்ணேஸ்வர பகவானை தரிசிச்சிங்கன்னா மறுபிறவியே இல்லைன்றத உறுதியா சொல்றாங்க இங்க சாஸ்திரத்துல. சரி, அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த கோவிலை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். முன்னாடி காலத்துல இந்த ஸ்தலம் ஒரு கிராமமா இருந்தது. இந்த கிராமத்துல சுதர்மன் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவருடைய மனைவி பெயர் சுதேகா. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லபடியா இல்லறம் நடத்தி வந்தாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருந்தது. என்ன அந்த குறைபாடுன்னா, அவங்களுக்கு குழந்தை பேரு இல்ல. இது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துட்டே இருந்தது இந்த சுதேகாக்கு. என்னடா இது, நம்ம வம்சம் விளங்காம போயிடுமோன்ற கவலையில ஆழ்ந்து போயிட்டா. இதனால என்ன பண்ணா, தன் கணவன் கிட்ட போய் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சா. என்ன சொன்னா, தன் கணவனை 2வது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா. அவர் எனக்கு கல்யாணம் வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ ஒத்துக்கவே இல்லை. அவளுடைய வருத்தத்தாலையும் அவ ஃபோர்ஸ் பண்ணதாலையும் 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறார். இப்ப 2வது கல்யாணம் பண்ணி வைக்கும் போது பொண்ணை யாரை கூட்டிட்டு வரான்னா, மணமகளா தன்னுடைய தங்கை ஒருத்தி இருக்கா இந்த சுதேகாக்கு. அவள் பெயர் கிருஷ்ணை. அவளை கொண்டு தன் கணவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுறா. இப்போ கிருஷ்ணையும் சுதர்மனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கிருஷ்ணை என்பவள் சாதாரண பெண்மணி கிடையாது. அவ சிறந்த சிவபக்தை. தினமும் என்ன பண்ணுவா, 108 சிவலிங்கத்தை களிமண்ல செய்வா. செஞ்சு சிவ வழிபாடு முடிப்பா. சிவ வழிபாடு முடிச்சதும் அந்த 108 சிவலிங்கத்தையும் எடுத்துன்னு போய் அந்த ஏரியில போட்டு கரைச்சிடுவா. இது அவளுடைய தொடர்ந்து செய்யற பணியா இருந்தது. இத ஒரு நாள் கூட தவறாம செஞ்சுன்னு வரா. இந்த காலங்கள் ஓடின்னு இருக்கும் போது இந்த கிருஷ்ணைக்கு அழகான ஆண் குழந்தை இறைவன் அருளால பிறக்குது. இந்த குழந்தையை பார்க்கும் போதே தேஜஸோடையும் ஆற்றலோடையும் அழகோடையும் அறிவோட வளர்றான் குழந்தை. இத பார்த்ததும் இந்த பெரியமா இருக்கால்ல சுதேகா, அவளுக்கு பொறாம வந்தது. எப்படி வந்தது? ரொம்ப மோசமா வந்தது. சுதேகாக்கு தன் தங்கையின் குழந்தைய பார்த்து பெரிய பொறாம. ஏன் குழந்தைய பார்த்து பொறாமப்படுறாவ? அவளுடைய உத்தரவின் பேர்ல தான் தன் தங்கைக்கும் தன் கணவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவ தலைமையில பண்ணி வச்சுட்டு இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த குழந்தையாலதான் நமக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்ல, மதிப்பு இல்லைன்னு அவளுக்கு அவளாவே கெட்ட புத்தியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தை இருக்கிறதாலதான் தன் தங்கையை தன்னை அடிமைப்படுத்துறா. தன் கணவன் நம்மள பாசம் காட்டாம முன்பு போல இல்லாம இருக்காரு. இதெல்லாம் அவளுக்கு எல்லா துர்புத்தியும் அவளுக்கு மேலவங்க ஆரம்பிச்சிடுது. அதனால என்ன பண்றா, இந்த பையன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறா. ஒரு நாள் குழந்தை தூங்கிட்டே இருக்கும்போது தங்கை மகனை என்ன பண்றா, கொன்னுடுறா. கொன்னதுக்கு அப்புறம் அதோட விட்டாலா, அந்த சடலத்துல எடுத்துன்னு போய் என்ன பண்றா, கிருஷ்ணை தினமும் சிவபூஜை பண்ணி அந்த சிவபெருமான கொண்டு போய் கரைப்பாலே ஒரு ஏரியில, அதே ஏரியில கொண்டு போய் வீசி எரிஞ்சிடுறா. பொழுது விடியுது. விடிஞ்சதும் கிருஷ்ணைக்கு தகவல் வருது, குழந்தை ஏரியில சடலமா மிதக்கிறான்னு. அதை கேட்டதும் பரிதவிச்சு போய் கத்துறா. என்ன சொல்றதுன்னு தெரியல. இறைவன் கிட்ட கை கூப்பி வேண்டி நிக்கிறா. அப்போதான் தன் அக்கா தான் இந்த செயலெல்லாம் செஞ்சான்ற உண்மையும் கூடுதலா தெரியுது. உடனே தன் அழுகை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வரா. தன் மகன் இறந்த அன்னைக்கு கூட மறுபடியும் 108 சிவலிங்கத்தை மண்ணால செய்யறா. செஞ்சு சிவ வழிபாட பண்ணி முடிக்கிறா. முடிச்சிட்டு எப்பவும் போல அந்த 108 சிவலிங்கத்தை எடுத்துன்னு போய் அதே ஏரியில கரைச்சிட்டு கை நீட்டி இறைவன் கிட்ட பிச்சை கேட்கிறா. ஈஸ்வரா, உங்களால மட்டும்தான் என் குழந்தைய திருப்பி தர முடியும். எங்க அக்கா துர்புத்தி படைத்து இந்த மாதிரி செஞ்சுட்டா. அதனால அவ செஞ்சதை பெரிதுபடுத்துக்காக அவளை மன்னிச்சிருங்க. என் குழந்தைய மட்டும் எனக்கு திருப்பி தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த நீர்நிலையில இறைவனை இருக்கிற திசையை நோக்கி விழறா. உடனே சிவபெருமான் சந்தோஷம் அடைஞ்சு கிருஷ்ணை முன்னால தோன்றுகிறார்.
இந்தாம்மா உன் பையன் சொல்லி அருள் கொடுக்குறாரு. பையனும் நீர்நிலையில இருந்து உயிரோட ஓடி வரான். அம்மா அப்படின்னு வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். எல்லாருக்கும் சந்தோஷம். அப்ப சிவபெருமான் வந்து மகிழ்ந்து கிருஷ்ணையை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு வேறு என்ன வரம் வேண்டும் கேளுன்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ண என்ன தெரியுமா சொல்றா, என் இறந்து போன மகனையே திருப்பி கொடுத்துட்டீங்க, அதை விட ஒரு தாய்க்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இருந்த போதிலும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்ககிட்ட கேட்கறேன்னா சொல்லு, எதுவா இருந்தாலும் செய்யறன்றாரு சிவபெருமான். இதே இடத்துல நீங்க வந்து வீற்று இருக்கணும், இங்க வர பக்தர்கள் அனைவருக்கும் உங்களுடைய அருளை வாரி வாரி வழங்கணும், இதுதான் இந்த பக்தையோட வேண்டுகோள்னு சொன்னதும் சிவபெருமானும் சந்தோஷத்தோட கிருஷ்ணேஸ்வரர் என்ற நாமத்திலேயே நான் இங்க அருள் பாலிப்பேன்ற வாக்கையும் கொடுத்துடுறாரு. அன்று முதல் இந்த ஊர் வந்து கிருஷ்ணேஸ்வரம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்சதுன்னா இந்த ஸ்தலத்துல போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நன்றி. நமசிவாய.